நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தத்தித்தை தத்தித்தை தை 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 தத்தித்தை தை தை தை. சாரி கேபி அவசரமா அவங்க வீட்டுக்கு போகணும். என்னாச்சு? என்னாச்சுன்னு அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் எமர்ஜென்சி. கேபி நீ கிளம்பு, Okay, நாளைக்கு miss. பாத்துக்கலாம். தேங்க் யூ மிஸ். என்னாச்சு சார்? சொல்றேன். என்னம்மா சொல்ற? டான்ஸ் ஸ்கூலுக்கு இன்னைக்கு நீ போலியா? ஆமாமா. அம்மா அவ இன்னும் வீட்டுக்கு வரலமா. வரலையா? என்னம்மா நீ? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லம்மா. ஐயோ அம்மா அம்மா அவர் வர்ற மாதிரி இருக்கு, நான் வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். அவ வந்துட்டாளா? வந்துட்டாங்க. வந்துட்டாளா? ம் தினம் இந்நேரத்துக்கு தான் வர்றா. இல்லங்க, அது வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அவ கிளாஸ் டீச்சரே பார்த்தேன். ஏதோ மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸா. லூசு பசங்க. பேரண்ட்ஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணாம 7 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ராத்திரி நேரம் ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு தனியா இப்படி வீட்டுக்கு வருவா? அறிவு வேணாம்? இவர் என்ன ஸ்பெஷல் கிளாஸ்னு குழப்பறாரு? அவ டான்ஸ் கிளாஸ்க்குள்ள போயிருக்கா. என்ன யோசிக்கிற? இல்லங்க, போய் அவளை வர சொல்லு. உங்களுக்கு குடிக்க ஏதாவது? ஒரு கப் காஃபி கொடு. முதல்ல அவளை வர சொல்லு. என்ன போ. ஏசப்பா, என் புள்ளைய அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. அம்மா, ஏன்டி இவ்வளவு நேரம்? என்னடி இந்த பக்கமா வர? அம்மா இவங்கெல்லாம் யாரு? அம்மா நான் ஸ்டாலின் சார் சொல்லியிருக்கேன்ல, என் கிளாஸ் டீச்சர். வணக்கம். அவர் வந்து குருவி. வணக்கங்க. இந்த பக்கம் தான் வழியே இல்லையே, எப்படி வந்தீங்க? பின்னாடி அப்படியே செவுரு எகிரி குச்சி தான். இல்லைங்க, முன்னாடி சாரோட கார் இருந்துச்சு, அதான். எனக்கு எதுவுமே புரியலங்க. இவளுக்கு நிஜமாவே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சா? இல்லைங்க, ஸ்பெஷல் கிளாஸில் எதுவும் இல்லை. சாருக்கிட்ட சின்ன பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. அது இல்லாமல் அவள் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் டான்ஸ் கிளாஸ் போகிறது எனக்கு நல்லா தெரியும், அதான். பாத்தியா, உன்னால எத்தனை பேருக்கு கஷ்டம்னு. ஐயோ ஏங்க அவளை போய் திட்டிக்கிட்டு, டான்ஸ் கற்றுக்கிறது நல்ல விஷயம் தானே. கேபி ரொம்ப அருமையான பொண்ணுங்க, நல்லபடியாக பார்த்துக்குங்க. கேபி, ஐயோ போ, அப்பா கூப்பிடுறீங்க, வந்துட்டு போறாரு. சரிங்க, நாங்கள் வரோங்க. சரிங்க, எப்படி போவீங்க? அந்த வழியே தான். சரி நீங்கள் போங்க. சரி. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன்ப்பா. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா? இல்லப்பா. இல்லைங்க, அவ என்கிட்ட. பொய் சொல்லாத. பசங்களை பொய் சொல்லி காப்பாத்துறது பெரிய தப்பு. இல்லப்பா, அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ நான் கேக்குறப்ப திருன்னு முடிச்ச? இல்ல, அது வந்து. இந்த பார், எனக்கு எப்பவுமே யார் பொய் சொன்னாலும் பிடிக்கவே பிடிக்காது. தினம் லேட்டா வர்றதுக்கு வேற எதுவும் காரணம் இல்லல்ல? போ, போய் மூஞ்சி கைகால் கழுகிட்டு படிக்கிற வேலையை பாரு. காஃபி எங்கடி? இதோ எடுத்துட்டு வரேங்க. சரி, எடுத்துட்டேன், ரூமுக்கு வா. தேங்க்ஸ்மா. பரவாயில்ல, வா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னங்க குட் மார்னிங் சொன்னதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க? என்னமோ தெரியல சார், உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. ஏன் அப்படி? அதான் தெரியல சார். எப்படியோ என்னால் நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா சரிதான். நேத்து நீங்களும் குருவியும் பில்லா அஜித் மாதிரி அப்படியே கேபி வீட்டுக்கு போனீங்களாமே? அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க சார். யாரு? அந்த ஓட்ட வாயன் குருவி சொன்னானா? அவன் தானே? யார் சொன்னாங்கங்கறத விடுங்க சார், நான் சொன்னது உண்மையா பொய்யா? கொஞ்சம் உண்மைதான். எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லைங்க, கேபிக்கு டான்ஸ்ன்ற அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்.
அவங்க அப்பா என்னடாண்டா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு. பொண்ணுங்க டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாதுன்றது அவரோட அபிப்பிராயம். சோ அவங்க அப்பாவுக்கு தெரியாம நீங்க கேபிய டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்கீங்க. அப்படின்னு இல்லை, அவங்க பாட்டி சேர்த்து விட்டுருக்காங்க, அதுக்கு நான் ஆதரவு தரேன். சரி, நேத்து என்ன ஆச்சு? ஸ்கூல் முடிஞ்சு அவள் டான்ஸ் கிளாஸுக்கு போயிட்டா. அவளை காணாமட்டு அவங்க அப்பா தேடிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அவ ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டான்னு போய் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள கேபிய டான்ஸ் கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுருக்கீங்க, அதானே? ம், ஏன் சார்? பாவங்க அந்த பொண்ணு. கரெக்ட் தான். ஆனா நம்மளை விட அவ அப்பா அம்மாக்கு தானே அவ மேல உரிமை அதிகம். ஒண்ணு அவ அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு செஞ்சிருக்கணும், இல்லனா அப்படியே விட்டுருக்கணும். நானா இருந்திருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பேன். இல்லை, நியாயமாக இருந்தால் அப்படி தான் செய்யணும். ஆனா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. 7Cக்கு ஏத்த வாத்தியார் தான் சார் நீங்க. தேங்க்யூ. இது தப்புன்னு தோணலையா? இல்லைங்க, ஏன் அப்படி? அப்பாக்கள்னா அப்படித்தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட முரண்படுற பசங்க தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அதாவது பெத்தவங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் சொல்ல வரலங்க. எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ரெண்டும் ஒண்ணுதான் சார். இல்லைங்க, பொதுவாக சொன்ன வச்ச கேட்காத பசங்க தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாங்க. நீங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யும். பார்த்தீங்களா, உடனே போட்டு வாங்குறீங்க. இத்தனை நாளா நீங்க கிறிஸ்டியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப குருவி சொன்னது உண்மைதானா? என்ன சொன்னா? நீங்க என்னை பத்தி விசாரிச்சீங்கன்னு சொன்னேன். ஆமா, சும்மா விசாரிச்சேன். ஒரே இடத்துல வேலை செய்யறோம், உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தாராளமா தெரிஞ்சுக்கலாங்க, தப்பே இல்லை. ஆமா, நீங்க நினைச்ச மாதிரி நான் கிறிஸ்டினா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பெருசா பண்ணிட்டு போறேன்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருப்பேன். சர்ச்சில் எங்கேயாவது பார்த்தனா ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். செம்மையா வாடுறீங்க. சரி, நீங்க எங்க சார் தைக்கிறீங்க? காந்தி சிலை பக்கத்துல. ஓ, தனியா தானா? நீங்க? நான் தெற்குராத வீதியில ஒரு ஐயர் வீட்டுல பேயிங் கெஸ்டா இருக்கேன். அப்போ ஒரே தயிர் சாதம் மாவடுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அப்படிதான். நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? ஏங்க, என்னங்க இப்படி கேட்டீங்க? நான்லாம் ராஜாவின் மனசுல ராஜகிரண் மாதிரி. நான் நல்லி எலும்பு கடிக்கிறத நீங்க தூரத்துல இருந்து பார்த்தாலே உங்களுக்கு குளிர் ஜுரம் வந்துரும்டா, பாத்துக்கங்க. அப்படியா? அப்போ ஒரு நாள் நானே உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன். சார், நிஜமாவே நான் நல்லா செய்வேன் சார். ஒரு நாள் நான் உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்றேன். நிஜமாவா? நிஜமா, ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீரியஸா இன்வைட் பண்றேன். ஏங்க, போடுறதே போடுறீங்க, ஒரேதா மட்டன் பிரியாணியாவே போட்டுருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கேபி, என்ன பாட்டு காட போற? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்டெப் நானும் சொல்லி கொடுப்பேன்ல. திரும்பி மண்ட அடங்கே இல்லையா? கேபி தான் நம்ம ஸ்கூல்ல நல்ல டான்சர். உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துர்க்கேனே. அதான் எப்ப பார்த்த? அன்னைக்கு ஒண்ணா ஆடிச்சுல. அதான் எப்பன்னு சொல்லு. அது வந்து மண்ட அடங்கே. கேபி, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டான்ஸ் ஸ்கூல்ல தானே நீ டான்ஸ் படிக்கிற? நீ நல்லா ஆடுவேன்னு எனக்கு தெரியும். பாத்திருக்கியா? இல்ல, நீ ஆடுற சத்தம் என் காதுல நல்லா விழும். பாடுற சத்தத்தை வச்சு ஒருத்தர் நல்லா பாடுறாங்கன்னு சொல்லலாம், ஆனா ஆடுற சத்தத்தை வச்சு நல்லா ஆடுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? அதெல்லாம் சொல்லலாம். கேபி, தினமும் 6 to 8 தானே உன் கிளாஸ்? இல்ல, 4 to 6 தான் என் கிளாஸ். 6 to 8 டான்ஸ் டீச்சர் ஆடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க? டீச்சர் டான்ஸ் போய் நல்லா இருக்குன்னு சொன்னல, அதுக்குதான். டேய், எதுக்குடா தேவையில்லாத பொய்யெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சரி சரி, ஓவரா கலாய்க்காதீங்க. கேபி, எந்த படத்தோட பாட்டு காட போற? சார் சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஐயய்ய, அப்ப ரொம்ப போர் அடிக்குமே. என்னடா? ஆமா, புடிக்கலாம் நினைச்சு வேலையில போ. என்ன புட்டி ஓரா வந்தா விடுற? ஒரு கருத்து தானே சொன்னோம். சரி, என்ன பாட்டுக்கு உங்களுக்கு ஆடணும்? நல்லா குத்து பாட்டா? அம்பளைக்கு பொம்பளைக்கும் அவசரம், அது மாதிரி ஏதாவது? ஏமாண்ட, அசெம்பிளில ஆடுற பாட்டா இது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா எச்சங்க இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவ ஆடுறது பரதநாட்டியம், இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுறது? பசங்களா, என்ன என்ன இங்க மகாநாடு நடக்குது? குட் மார்னிங் சார். உங்க குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? சும்மாதான் சார். அட சும்மா என்னடா பண்றீங்க? கேபி அசம்பிளில ஆட போறல சார். அட ஆமால,
கேபி வெரி குட் வெரி குட். இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் 7C பசங்க தான் முதல்ல வந்து பேரை கொடுக்குறீங்க. ஆனா அதோட சரி, அதுக்கப்புறம் உங்க பருப்பு வேக மாட்டேங்குது. இந்த வாட்டி பாருங்க சார். என்ன வேகுங்கிறியா? சரி பாக்குறேன். ஒருவேளை இந்த வாட்டியும் சொதப்பிட்டா அடுத்த வாட்டி பாருங்கன்னு சொல்லுவோம் சார். உங்ககிட்ட போய் வாயை கொடுக்க முடியுமா? கேபி, நீ என்ன பாட்டுக்கு ஆட போற? அதான் சார் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப அத முதல்லயே சொல்லக்கூடாதா? நானும் யோசிச்சிருப்பேன்ல. சொல்லுமா, என்ன பாட்டுக்கு ஆடலாம்னு இருக்க? கோகுல கண்ணான்னு கர்நாடிக் பாட்டு சார். ஐயய்ய, இதெல்லாம் யாரு பாப்பாங்க? ஏய், அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அது சொல்லுடி. ஐயய்யா, இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரேடியோல வந்த பாட்டுமா. அப்ப நீங்களே ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க சார். ஒரு பாட்டு மைண்ட்லயே இருக்கு, உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்ல பாட்டாச்சே. படம் கூட ஏதோ மைனாவோ குருவியோ கொக்கோ. கொல்லுதா சார்? அதான் 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 சொல்லல. அதுல நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கே. அமலைக்கும் மும்பாலைக்கும் அவசரம். காதல்னு சொல்லுறாங்க. காதலன் கண்ணாமூச்சி கலவரம். எப்போதுமே போதும். ஏமா இது வேணாமா? சரி, அப்ப இந்த தனுஷ் படத்துல பிடிக்குது பிடிக்குதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வருமே. மட்டும் பிடிக்குது. கண்ண மட்டும் பிடிக்குது. ஒண்ணு மட்டும் பிடிக்குது. கண்ண மட்டும் பிடிக்குது. பிடிக்குது. என்ன இதுவும் பிடிக்கலையா? அப்புறம் இந்த மீனு மீனுன்னு ஒரு பாட்டு இருக்கே, அது என்ன பாட்டு? வஞ்சரம் மீன் வாலே கடச்சா கைதியராலே இருக்கு மீன் செய்யறாலே இறங்கி கலக்கு கோபாலே. சார் இந்த பாட்டுக்கெல்லாம் பரதநாட்டியம் ஆட முடியாது சார். உன்னை யாரு பரதநாட்டியம் ஆட சொன்னது இங்க? இந்த பாட்டுக்கு என்ன ஆட முடியுமோ அதை ஆடு. சார் ஸ்டாலின் சார் தான் பரதநாட்டியம் ஆடணும்னு சொன்னாரு சார். பசங்க தூங்கிடுவாங்களம்மா. ஸ்டாலின் சார் தான். அவ ஒருத்தன். சார் அவர்கிட்ட நீங்க தான் குத்துப்பாட்டுக்கு ஆட சொன்னீங்கன்னு சொல்லவா சார்? அதெல்லாம் வேணாம்மா, அவன் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுவான். சரி, அவன் சொல்ற பாட்டுக்கே ஆடு. என்ன சார் ஸ்டாலின் சாருக்கு பயமா? அப்படியெல்லாம் இல்ல, அவன் ஒரு நியாய தராசுமா. மனித நேயம், மனித உரிமை மீறல் அப்படின்னு லாலாம் பேசுவான். அதனால பயமெல்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் அப்படித்தான். ஓகே, நல்லா சூப்பரா பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா ஆடணும். வஞ்சரம் மீன் வாலே கடச்சா கடச்சா கைதியராலே இருக்கு மீன் செய்யறாலே இறங்கி கலக்கு கோபாலே. மா பயங்கரமா பசிக்குதுமா. முதல்ல போயிட்டு கை கால் அலம்பிட்டு வா போ. ஏய், உன் பேக் எடுத்து போய் ரூம்ல வைப்போ. என்ன முறைக்கிற? சொன்னா செய்ய மாட்டியா? என்ன அதிகாரம் பண்ற? அன்பா சொல்லு, செய்றேன். அன்பாலாம் சொல்ல முடியாது. அண்ணன் சொன்னா எல்லாத்தையும் கேட்கணும். போ. அதெல்லாம் முடியாது. ஏய், என்கிட்டயே ஓவர் திமிர காட்டுறியா? நீ செத்துட்டடி இன்னைக்கு. அப்பா வரட்டும். அப்பா என்னடா இது என்னது? டான்ஸ் ட்ரெஸ் உன்னோடதா? இல்ல, நம்ம கேபியோடது. கேபியோடதா? கொடு. நீ உள்ள போ. கேபி, கேபி, என்ன இது? என்ன இதுன்னு கேக்குற? இல்லைங்க, அது ஏய், நான் உன்னை கேட்கல, அவகிட்ட பேசிட்டு இருக்க. ஏய், என்ன இதெல்லாம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எத்தனை நாளா நடக்குது?
1 மாசமாப்பா. 1 மாசமாவா? 1 மாசமா எனக்கு தெரியாம டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்க. நானும் எதுவும் தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன். டேய், இதுக்கெல்லாம் உனக்கு ஏதரி பணம்? ஏது பணம்? உன் அம்மா கொடுத்தாளா? இல்ல. வேற யார் கொடுத்தா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேற யார் கொடுத்தா? பாட்டி கொடுத்தாங்க. ஓ, ஓகே. அப்ப எனக்கு தெரியாம இந்த வீட்ல பெரிய சதி வேலை எல்லாம் நடக்குது. ஆமா, எந்த டைத்துல நீ டான்ஸ் கிளாஸ் போற? ஏய், நான் கையை நீட்டுறதுக்குள்ள சட்டுன்னு பதில் சொல்லு. தினம் சாயங்காலம் 4:30 to 6:30 பா. அப்போ ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னதெல்லாம் பொய், அப்படித்தானே? அன்னைக்கு அந்த வாத்தியார் கேட்டப்போ அவனும் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னானே, அதுவும் பொய்யா? சொல்லு, அதுவும் பொய்யா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், உன் அம்மா இவளுக்கு டான்ஸ் கிளாஸ் போறதுக்கு காசு தருவாங்க, அந்த வாத்தியார் இவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு பொய் சொல்லுவான். நீ எல்லாம் தெரிஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இருப்ப. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன தைரியம் இருந்தா அந்த வாத்தியார் வாய் கூசாம ஸ்பெஷல் கிளாஸ்னு பொய் சொல்லுவான். நாளைக்கு நான் உன் ஸ்கூலுக்கு வரேன். உன் எச்சம்மா பார்த்து என்ன நியாயம்னு கேக்குறேன். வாத்தியாரே பசங்களுக்கு பொய் சொல்ல தூண்டி கொடுக்குறான். அவங்கிட்ட படிக்கிற பசங்க எப்படி உருப்படுவாங்க? என் பொண்ணு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது முடிவு பண்றதுக்கு அவன் யாரு? நாளைக்கு வச்சுக்கிற அவனை கச்சேரிய. ஏய், முதல்ல இதெல்லாம் எடுத்து கொளுத்து. இனி இவ டான்ஸ் கிளாஸ்க்கு எல்லாம் போக கூடாது, புரியுதா?